ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம சேனலுக்காக ஐயோ காப்பிரைட் வந்து ஐயோ மகனே அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. They abuse me with such a bad words. எவ்வளோ நேரம்டா திரும்ப சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம சேனலுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா வாங்க போயிட்டுருக்கோம். 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு உனக்கு எதுக்குடா கேமரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானே அதான் நினைக்கிறேன். ஸ்டில் கொஞ்சம் பலன்னு இன்னும் நல்லா ஜிகின்னு நம்ம சேனலில் மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்குது. A few moments later. டுவர்ட்ஸ் தாம்பரம் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எந்த கடையை பார்க்குறோமோ அங்கே கேமரா வாங்க போகிறோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. என்னென்ன கேமரா மைண்டில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குடான்னா கெனானில் 90D, அப்புறம் கெனானில் M6 Mark II, இல்லை சோனியில் ஆல்ஃபா A6400, அப்படி இல்லைன்னா ZV-1 சோனிலேயே. இதெல்லாம் தான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் மாடல்ஸ். போய் வந்து பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை வந்து வாங்கலாம். ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ கேமரா வாங்க போகிறதுக்கு கூட என் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒருத்தன் ராகவன், டிசைன் டாடி. அவன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான், ரஷ்யன் டாக்டர். ஆனால் சீரியஸாக அவனை நீலாம் டாக்டர் படிக்கும் போது தான்டா எனக்கு டாக்டர் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. பயமா இருக்குடா வர டாக்டர் கிட்ட போறதுக்கு. நம்ம சேனல்ல என்னோட iPhone 11 தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அவன் மண்டையை போட்டான், என்ன தொங்கிருச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அது இல்லாம ஏதோ ரிச் சீட்ல எடுத்து போய் கொடுத்தேன்டா, எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கானுங்கடா. iPhone speaker Mathan and broke. ஸ்பீக்கர்லாம் ஒரே யாரோ என் மூஞ்சில எச்ச துப்புற மாதிரி இருக்கு அந்த ஸ்பீக்கர்ல ஏதாவது பிளே ஆகும் போதெல்லாம். அதனாலதான் கரும ஒரு ஐபோனை வாங்கிரும் அப்படின்னு நினைச்சேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. சரி, வீடியோக்காக ஐபோன் வாங்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு பதிலாக கேமரா, ஏன்னா கேமராக்காக ஐபோன் வாங்குறோம், அது கேமராவே வாங்கிடலாம் கழுத அப்படின்னு ஒரு முடிவு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எதுக்கு நான் இந்த யூடியூப் சேனல் திறந்தனே மறந்துடுவேன் போல. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. திடீர்னு இந்த முடிவுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கேன்னு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் அந்த சேனல் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் போகாதீங்க, காலேஜ் போகாதீங்க, ஏன்னா அவனுக்கு சம்பாதிக்க சொல்லி தர மாட்டாங்கன்னு ஒரு பிறவி பைத்தியம் சுத்தின்னு இருக்குது. ஏன்னா இங்க எல்லா பீப்புளும் ஸ்கூலுக்கு போறாங்க. சாரி, நோ ஆஃபென்ஸ் ஹியர். ரெஸ்பெக்டபிள் கௌதம் சார், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே அவனும் ஸ்கூல் போக மாட்டான். கொரோனாக்கு அப்புறம் அவன் ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு திரியிறான். ஸ்கூல் போகலாம் எப்படி வேல்யூஸ், மாரல்ஸ் இதெல்லாம் வந்து தெரியும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். பேசிக்காக இந்த கேமரா சும்மாறா இருறா. அவர் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் நான் ட்ரிகர் ஆகிட்டு நம்ம எதிர்க்க ஒரு கடையை போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த கேமரா வாங்குற திட்டம், இந்த ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ கடையை போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். ஜோக் இல்லையா? ஓகே, எதிர்க்க வியாபாரத்தை பண்ண போகிறோம். பட் அவரோட சாசம் என்னோட சாசம். ஐயோ என்னடா பேசுகிறேன். இஸ் பீயிங் வெரி, யூ ஆர் ராங். இவங்க எண்ணமே ராங்கா வந்துருக்குது. நாங்கள் அதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமரா வாங்கி பேச போகிறேன். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். சரி, ஓகே. நோ, ஐ மீன் அவரோட ரெசிபி, அவரு சொல்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணுது. என்ன ராத்திரி ஆனாலே டென்ஷன் ஆகுது எனக்கு அதெல்லாம் நினைச்சு. சரி, அந்த வன்மத்தை கக்கிரலாம் மனசுல வச்சிருந்தா நான் பாய்சன் வந்து நான் செத்துருவேன் போல இருக்கு. ஸோ தட்ஸ் த திங். ஃபைனலி கேமரா வாங்கியாச்சு கைஸ். 2-3 டேஸ் கழிச்சு தான் இந்த விலாகை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். விலாகை ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி எங்களால் கேமரா வந்து வாங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு கேமராவே இதுதான். இதுக்கு முன்னாடி கேமரா பற்றி சுத்தமான நாலேஜ் வந்து இல்லை, கேமராவே வந்து கையில் பிடிச்சி பார்த்தது கிடையாது. அதனால் யூடியூப்லலாம் வந்து பார்த்து தான் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய பட்ஜெட் 80,000 to 1 lakh வந்து இருந்தது. என்னென்ன மாடல்ஸ்லாம் அதில் நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தேன். மவுண்ட் ரோட்டில் ரிச் ஸ்ட்ரீட்டில் வாங்குற ஐடியா வந்து இல்லை. ஃபர்ஸ்ட்டு அமேசான்லலாம் வந்து வாங்குற ஐடியாவும் வந்து இல்லை, ஏன்னா ரீஃபர்பிஷ்டு பீஸ் வந்தால் கூட வந்து தெரியாது.
கேமரா பற்றின ஐடியா வந்து இல்லாதனால. ஸோ அதனால் ஒரு பெரிய அவுட்லெட்டாக குரோமோ இல்லை ரிலையன்ஸ் அந்த மாதிரி போய் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியாவாக வந்து இருந்தது. நாங்கள் அம்பத்தூர் குரோமோ ஃபர்ஸ்ட் வந்து போயிருந்தோம், திருவள்ளூர் பக்கத்தில் வந்து இருக்கனால. அங்கே போனதில் டிஎஸ்எல்ஆர் கேனானில் 200D மட்டும்தான் வந்து இருக்குது. அண்ணா நகர் போங்க, நீங்கள் கேட்குற மாடல்லாம் இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் மிரர்லெஸ் தான் வந்து இருந்து, ஏன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறனால. அண்ணா நகர் குரோமோ போனதும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து நல்லா இல்லை. எங்களுக்கு ஐடியா இருந்தது என்ன கேமரா என்ன மாடல்னு. ஸ்டில் நாங்கள் கெனான் நல்லா இருக்குமா சோனி நல்லா இருக்குமா இதுமாதிரி பேசிக்கான கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு கெனான்னாரு, அப்புறம் சோனின்னாரு. எங்ககிட்ட ஒரு கூப்பனும் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. லேட்டராக இது வந்து ஆன்லைன் கூப்பன், ஆஃப்லைனில் வந்து இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு 2-3 hours வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக வந்து ஆகிடுச்சு. அன்றைக்கி வாங்க முடியாமல் ரிட்டன் வந்துட்டோம். கெனானில் M6 Mark II வந்து ஐடியா இருந்தது. கெனானில் அந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஸ்டாப் ஆகிட்டு R சீரிஸ் புதுசாக வந்து விட்டுருந்தாங்களாம். R50 இந்த வருஷம் தான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. இது வந்து 72,000 அந்த ரேஞ்ச் அமேசானில் ரீட்டெயிலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் நெக்ஸ்ட் நாள் வந்து மவுண்ட் ரோட்டில் விஷுவல் பாயிண்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்டோரில் தான் இந்த கேமரா ஃபைனலாக வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் மவுண்ட் ரோட்டில் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து வாங்குறதே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோட்டோ பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய அங்கே ஸ்டோர்ஸில் அரௌண்ட் சேம் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. 72,000 இந்த கேமரா. எனக்கு வந்து 67,500க்கு நான் இந்த ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். 67,000க்குலாம் சில ஸ்டோரில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அங்கே சர்வீஸ் பிடிச்சனால இந்த விஷுவல் பாயிண்டில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கேமரா அண்ட் 2 SD கார்டு 1000 64GB சாண்டிஸ்கில் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு விளாக் எடுத்து நான் கிழிச்சிருவேன் மாதிரில இருக்க நம்பிக்கையில் 2 எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் டிஜிடெக்லேயே வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் மேன் ஃபோட்டோ அப்படின்னு இந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாட் இது வந்து ஒரு 1800 வந்து வந்தது. இதெல்லாம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய கேஜெட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோ வந்து போடுறேன். கேமரா சூப்பராக வந்து இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக போட்டு கிரிஞ்செலாம் வந்து பண்ண மாட்டேன். ஃபினான்ஷியலாக இன்ஃபர்மேஷனலான கண்டென்ட் இன்ஃபோடைன்மெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோன் என்னோடய லைஃப்பில் நான் கொஞ்சம் சம்பாரித்து வாங்கினது. இதில் தான் இத்தனை நாளாக வீடியோஸ் வந்து போட்டுருந்தேன். இது ஸ்டோரேஜும் ரொம்ப கம்மி, 64 வாங்கிட்டேன் தெரியாமல் நான் வாங்கின டைமில். இது டக்குன்னு வந்து ஃபுல் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளேவும் நான் வந்து உடச்சிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்பிளே வந்து போட்டிருக்கேன். ஃபோனே வந்து பெண்ட் ஆனனால. அதனால் வந்து உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க வந்து. சேம் டைம் சார்ஜும் வந்து நிற்காது. அண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃபோக்கஸ் ஆகுது, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இது எல்லாமே வந்து பார்க்க முடியாது. கேமராவே ஃபைனலாக வாங்கியாச்சு. iPhone 14 Pro Max இல்லை 15 Pro Max தான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம். 15 வந்ததும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். நம்ம வீடியோக்காக தான் ஐஃபோனே வந்து வாங்குகிறோம். ஸோ ஒய் நாட் கேமராவே நம்ம அதுக்கு வாங்கிடலாமே அப்படின்னு இத்தனை நாள் ஏன் நான் இது பண்ணலைன்னு வந்து தெரியல. ஃபைனலாக கேமரா வந்து வாங்கியாச்சு. ஒரு நல்ல ஃபோன் வந்து இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி, எதுக்கு இன்னொரு ஐஃபோன் அப்படின்னு கேமரா எண்டப் ஆகிட்டேன். சரி தேங்க்யூ. கேமரா வாங்க போன விலாகில் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் கேமராவே காட்டல. ஸோ திஸ் இஸ் த கேமரா இட் செல்ஃப் கைஸ். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது, மிரர்லெஸ் அப்படிங்கிறனால. அண்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். டச் மூலியமாகவே ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கனால இதுக்கு தான் கைஸ் நான் மெயினாக கேமரா இந்த பர்டிகுலர் மாடல் வந்து சூஸ் பண்ணது. நான் தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் என்ன மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு வந்து தெரிஞ்சிக்க முடியும். வியூ ஃபைண்டரும் வந்து இருக்குது. அண்ட் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இன்னும் அப்கிரேட் பண்ணி டெலிவர் பண்ணலாம், என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் சொல்லுங்கள். லைஃப் ஸ்டைல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஃபினான்ஷியல் இது ரிலேட்டடாகவே நம்ம நிறைய இது ஜென்ரல் ஃபினான்ஸ் பற்றிலாம் கூட வந்து பேசுவோம். அண்ட் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான், என்னோடய ஸ்டூடியோ அண்ட் ஆஸ்வல் ரூம். அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ண நினைக்கிறேன். வேணுமா அப்படிங்கிற வந்து சொல்லுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்ஸ் இத்தனை நாளாக நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. பாய். இன்னும் கண்டிப்பாக நம்மளோட விஷுவல் குவாலிட்டியாக இருக்கட்டும், கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண ஐடியா இருக்குது. தேங்க்யூ.